ராமதாஸ் நகர் பகுதியில் வாழும் அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்க வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். இந்த பகுதிக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு நல்லா தெரியும். வந்தவொடனே சொல்லிட்டாங்க இந்த பட்டா பிரச்சனை இருக்கு, அதுக்காக நிறைய முயற்சிகளை உங்களுடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் எடுத்திருக்கிறார். அதே சமயம் அது நீங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராம உங்களை பாதுகாப்பதோ, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பதுதான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்கு நாங்க ரொம்ப தயாரா இருக்கிறோம். எங்கனாலும் உங்களுக்காக பேசுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில மாம்பழ சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மாம்பழ சின்னம் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சின்னம். நீங்க எல்லாரும் காலையில மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்றால் தான் நம்ம வரப்போகிற ஆட்சியில நிறைய நல திட்டங்களை, மகளிருக்காக நிறைய நலத்திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லி இருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, வேலை வாய்ப்பு பெரிய பிரச்சனை இருக்கு, பசங்களுக்கு போதை பழக்கம் மது பழக்கம் அதெல்லாம் ஒழிச்சிட்டு பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதெல்லாம் மாம்பழ சின்னத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே போல மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா அவர்களும் பெண்களுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற சிறப்பு திட்டங்களை சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்த உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேலையாக எல்லோருக்கும் 10,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும். அதே போல 2,000 ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். வயதானவர்களுக்கு 2,000 ரூபாய் அந்த ஓய்வூதியம் அளிக்கப்படும். ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு எண்ணெயும் இலவசமாக தரப்படும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும், எல்லா வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ். அதே சமயம் 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு அதுவும் இலவசமாக தரப்படும். கல்வி கடன், அதே போல பயிர்க்கடன் இது தள்ளுபடி செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனை. எங்க போனாலும் அதான் மகளிர் சொல்றாங்க, அம்மா எங்களுக்கு ஏதோ அதுதான் கொஞ்சம் சோறு போட்டு 100 நாள் வேலை திட்டம்ன்றது ஒரு 20 நாள் கூட கொடுக்கறது இல்ல, அதுக்கு சம்பளமே வர்றதில்ல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை நம்பிதான் நாங்க 10 பேர் இருக்கிறோம். இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாருக்குமே வேலைய உறுதிப்படுத்துறது இல்ல. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா தான் சொல்லிட்டாங்க, 100 நாள் இல்ல 150 நாளாக வேலை திட்டம் உயர்த்தப்படும். உடனடியாக சம்பளமும் உங்களுக்கு வந்துரும். ஏமா அதாவது காசு போடாம உங்களை எவ்வளவு நாள் வேலை வாங்க முடியாது, தப்பு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா 150 நாள் வேலை திட்டத்துக்கு காசு உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்? உங்களை போன்ற மகளிருக்கு தான். ஏன்னா தொழிற்சாலை இருக்கா, எங்கன்னா பெரிய ஆபீசரா போய் வேலை செய்ய முடியுமா? இல்ல தொழிற்சாலை இருந்தா தொழிற்சாலை வேலை செய்யலாம். எல்லா பசங்களும் படிச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை இல்ல. சிப்காட் இங்க தான் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வேலை எங்கேயும் அங்க தொழிற்சாலையே இல்ல. தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக அதையும் நாங்க செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் இப்ப இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கோம், கூட்டணி கட்சிலாம் நாங்க அது முயற்சி எடுப்போம். இந்த தொப்பூர் கணவாய் சாலை வழியா எத்தனையோ பேர் போயிருப்பீங்க. இதெல்லாம் டெல்லியில பேசி மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நிதின் கட்கரி அமைச்சர் அவர்களும் தான் அந்த மேம்பாலம் போடுவதற்கு 950 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. 940 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதை யாருக்கு கேட்டு பெற்றது தெரியுமா? யார் அவங்க இங்க உங்களுக்கு அந்த தொப்பூர் கணவாயில எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனையோ உயிர் சேதம் ஏற்படுது. இத பத்தி யார் அங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க அண்ணன் தான் போய் சொல்லியிருக்காரு. உங்க எம்எல்ஏ அண்ணனும் மாண்புமிகு நம்மளுடைய உங்களுடைய அண்ணனான அன்புமணி அண்ணன் அவரும் போய் தான் சொல்லிதான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எதற்காக இதெல்லாம் செய்யறாங்க? தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. பாசனத்துக்கு, தண்ணீர் பிரச்சனைக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் செயல்படுத்தணும்னா நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், நல்ல கௌரவமாக வாழணும், மது ஒழிப்பு போதை பழக்கத்தை ஒழிச்சு அவங்க தலை நிமிர்ந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் தான். ஏன்னா அந்த மாம்பழ சின்னம் தான் உங்களுக்கு அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வோம்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. இதையெல்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால், அதுவும் தேர்தல் நாளன்னைக்கு நீங்க மறக்காம குடும்பமா போய் மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும். யாராவது 2 நாளுக்கு முன்ன, தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் வருவாங்க. நாங்கெல்லாம் இப்பயே உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்க என்னென்னலாம் செஞ்சோம், 108 ஆம்புலன்ஸ் தந்தோம், சின்னம்மா மாம்பழம், தர்மபுரி மருத்துவக் கல்லூரி தந்த சின்னம்மா மாம்பழம்னு எல்லாம் சொல்றோம். ஆனா அன்னைக்கு 2 நாள் முன்னாடி வருவாங்க, உங்க மனசை மாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க.
என்னன்னா 2 நாள் முன்னாடி வந்து நீங்க மாம்பழத்துக்கு எல்லாரும் போடுங்க, ஒரு ஓட்டை இப்படி மாத்தி போடுங்க, அப்படி இப்படின்னு உங்களை வந்து உங்களுக்கு உங்களுடைய இலகிய மனசாச்ச நீங்க எல்லாம் அம்மாங்களாச்சே என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம்ப்பா, கேக்குறான்ப்பா, கெஞ்சுறான்ப்பா, காலில் விழறாப்பா, ஏதாவது மாத்தி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு மாத்தி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி குடிக்கடையும் போதையும் திறந்து விட்டுடுவாங்க, குழந்தைங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் வராது. தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட செதறாம அனைவரும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்கணும். புதுசா ஏதோ வருதுன்னு சொல்லி பசங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியாது போடுங்கிடுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. 108 ஆம்புலன்ஸை கொண்டு உயிர் காத்த சின்னம் மாம்பழம். தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அனைத்து பேரின் உயிரை காத்த சின்னம் மாம்பழம். அதே போல தொப்பூர் மேம்பாலம் அமைத்து எல்லாரும் சாலை விபத்திலிருந்து ஒரு உயிர் கூட போகாம காப்பாற்ற போகிற சின்ன மாம்பழம்னு சொல்லி மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும். நீங்க தான் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லி வாங்கி கொடுங்க. உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். நன்றி. நன்றி. வன்னியபுரம் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதாவது வெயில்ல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமா இருக்கு. காலையில இருந்து எவ்வளவு வேகமா தான் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கிட்டு வரோம், இருந்தாலும் அப்படியே ஒரு இடத்துல ஒரு 5-10 நிமிஷம் கூடுதல் ஆயிடுறதுனால உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு தான் வந்திருக்கோம். அதாவது நான் தருமபுரி மாவட்டத்துல எத்தனையோ முறை பயணம் பண்ணிருக்கிறோம். அப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பார்க்கக்கூடிய ஒரே பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை தான். ஆனா இந்த பகுதியில அது இல்லைனாலும் தருமபுரி மாவட்டம் முழுக்க பாசன திட்டங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்காத ஒரு ஆட்சி தான் கடந்த 5 வருடங்களா நடந்து கொண்டிருக்கு. தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதுதான் முதல் வேலை. அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை. பசங்க இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை என்பது கிடையவே கிடையாது. தர்மபுரி மாவட்டத்துல ஒரே ஒரு தொழிற்சாலை பேர சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா மாவட்டத்துல தொழிற்சாலை என்பதே கிடையாது. தர்மபுரி மாவட்டம் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த மாவட்டம். அதுல நிறைய தக்காளி, மாம்பழம் போன்ற எத்தனையோ நல்ல விவசாய பொருட்கள் விளைகிறது. அதை வச்சு எத்தனையோ ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம். ஆனா அவர் இது வரைக்கும் யாரும் கொண்டே வரவில்லை. தர்மபுரியில சிப்காட் இருக்கு, அங்க வந்து ஒரு 1400 ஏக்கர் இருக்கு. அதுல அவ்வளவு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா எல்லாருக்குமே மாவட்டத்துல வேலை கொடுக்கலாம். யாருமே வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு திருப்பூர்லயோ, கோயம்புத்தூர்லயோ, கிருஷ்ணகிரிலயோ, பெங்களூர்லயோ எல்லா ஊர்லயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஊர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆண்கள். அதனாலதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அதெல்லாம் தர்மபுரியில நம்ம தீர்த்து வச்சிடலாம். அங்க தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுப்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேலை. எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அதற்காக நாங்க எல்லாரும் முழு முயற்சி எடுப்போம். அடுத்ததாக பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில இந்த பிரச்சனை தான் தலைவிரித்து ஆடுகிறது. தர்மபுரியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டாலே நம்ம மக்களுக்கு வந்து பெரிய நம்ம குழந்தைங்களும் பாதுகாக்கப்படுவார்கள், நம்முடைய பெண்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படும். இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது சுத்தமா கிடையாது தமிழ்நாட்டுல. இந்த போதை பழக்கத்தாலையும் மது பழக்கத்தாலையும் அவர்களுக்கு ஏற்படும் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை படிச்சீங்கன்னா பேப்பரே படிக்க மாட்டீங்க யாரும். பேப்பரை எடுத்தா இன்னைக்கு அதுதான் முதல்ல தலைப்பு செய்தி. எப்படி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, என்ன பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படுதுன்றத பத்தி தான் படிக்கிறோம் நம்ம. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல. அதாவது அடிப்படை வசதிகள் எதுவுமே தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தில் செயல்படவில்லை. அப்படின்னா நீங்க வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நீங்க வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மாம்பழம் சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கெல்லாம் மாசம் 2000 ரூபாய்,
அந்த ஊக்கத்தொகை கொடுப்பதாக அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. முதியோர்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல தேர்தல் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் எல்லாருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் ஆட்சி அமைந்தவுடன் நீங்க ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு எண்ணெயும் இலவசமாக தரப்படும். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் 3 கேஸ் சிலிண்டர் போன்றவை எல்லாம் கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை விட முக்கியமான வாக்குறுதி, இந்த பகுதி மக்கள்லாம் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் கிட்டத்தட்ட 10 நாள் கூட கிடைக்கல, 20 நாள் கூட கிடைக்கலன்னு எல்லாம் புலம்புறீங்க. அது என் காதுல கேக்குது. எங்க போனாலும் இதான் பிரச்சனை. அதுக்கான சம்பளமும் ஒரு 3 மாசம் கழிச்சுதான் வருது. ஆனா இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அதற்கான சம்பளமும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துவிடும். ஏன்னா டெல்லியில இருந்து பாரத பிரதமர் அதுக்கு காசு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஆனா அது யாருக்கும் போய் சேரதே கிடையாது. அது எங்க போகுது அந்த காசுன்னு தெரியல. அதனால நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக தாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஒரு ஊருக்கும் 108 ஆம்புலன்ஸ் டெல்லியில இருந்து அன்புமணி அவர்கள் உங்களுக்காக அனுப்பிச்சு வச்சாரோ, அதே போல நல்ல திட்டங்கள் உங்கள் வீடு வந்து சேரும். அதற்குதான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம், பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த ஊரா இருந்தாலும் சரி, மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு நீங்க போட்டதுனாலதான் 108 ஆம்புலன்ஸ் இந்த இந்தியாவுக்கே கிடைச்சது. வேற எப்படியும் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. 108 ஆம்புலன்ஸ் இந்தியா முழுக்க ஓடுதுன்னா அதற்கு காரணம் உங்களை போன்ற அத்தனை பேரும் மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்ததுதான். மாம்பழ சின்னத்தால் தான் 108 ஆம்புலன்ஸ் ஓடுது. தர்மபுரி மருத்துவக் கல்லூரி, தர்மபுரியில தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல மருத்துவக் கல்லூரி கிடையாது. ஆனா தர்மபுரிக்கு மருத்துவக் கல்லூரியை கொடுக்க வேண்டும். அங்க இருக்கிற ஏழை எளிய விவசாய மக்கள் யாரா இருந்தாலும் சரி, படிச்சவங்க படிக்காதவங்க எந்த பாகுபாடும் கிடையாது, ஜாதி மத வித்தியாசம் எதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தரமான மருத்துவ இலவசமா கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தர்மபுரி மருத்துவக் கல்லூரியா மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்தாங்க. தொப்பூர் கணவாய் சாலையில ஒரு உயிர் கூட சேதம் அடையக்கூடாது, ஒரு உயிர் கூட அங்க பறிபோக கூடாது என்பதற்காக 940 கோடிய டெல்லியில நிதி அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கேட்டு பெற்று அந்த சாலை அமைப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. உங்களுடைய அன்பு எம்எல்ஏ வெங்கடேசன் அண்ணா அவர்கள் தான் இதை கொண்டு வராங்க. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை தர்மபுரிக்காகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்க காத்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு கேட்கிறோம். கண்டிப்பாக மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பை கொடுங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் காலையில போய் ஓட்டு போட்டுருங்க. யாராவது 2 நாளுக்கு முன்னாடி வருவாங்க, எலெக்ஷன் முன்னாடி அம்மா குடும்பத்துல ஒரு ஓட்டை மாத்தி போடுங்கன்னு. ஒரு ஓட்டு கூட சிதறாமல் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போட்டீங்கன்னா தான் நான் சொன்ன அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். 10,000 ரூபாவோ இல்ல ஓஏபி பென்ஷனோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் பசங்களுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, கௌரவமான வாழ்க்கை உங்க பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக உறுதி செய்ய நாங்க எல்லாம் போராடுவோம், பெற்று தருவோம் என்று கூறிக்கொண்டு, மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட செதறாம மொத்தமாக மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், நம்முடைய வருங்கால தலைமுறையை காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம், மாம்பழ சின்னம்.